சுவிசேஷம் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக்கொள்வோம். யாவரும் இணைந்து வாசிப்போம். தொடர்வோம். 18, 19 2 வசனங்களை சேர்த்து வாசிக்க போகிறோம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படியாகவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தார். அதான் ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒன்றும் சேதப்படுத்தாதுன்றதையும் பார்த்துருக்கிறோம். இதுல சேதமே படுத்த முடியாது அப்படிங்கிறதுல ஒன்றை பார்க்க போறோம். அடுத்து சத்துரு எந்தெந்த விதத்துல நல்லா மற்ற வாரத்துல சத்துருவானவர் அதாவது பிசாசானவர் என்னென்ன விதங்கள் எல்லாம் நம்மை தாக்க நினைப்பார். ஆனா எதையுமே அவனால செய்ய முடியாது என்பதை அடுத்த வாரத்தை பார்க்க போறோம். இங்க இந்த வாரத்துல ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, எல்லாவற்றுக்கும் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு சொன்னார். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா முதல்ல ஏற்கனவே மரணத்தை பற்றி பார்த்தோம். தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் மரணம் நம்மை வாரிக்கொண்டு போக முடியாது. பிசிக்கல் டெத்ங்கிற விஷயம், அதாவது சரீர பிரகாரமான மரணம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்கிறது நடக்கும். ஆனால் தேவ நோக்கம் நிறைவேற மட்டும் எத்தனை பேர் திட்டப்பட்டாலும், எத்தனை பேர் கொள்ள நினைச்சாலும், எத்தனை பேர் அழிக்க நினைச்சாலும் அத்தனை இடத்துலையும் கர்த்தர் காப்பாற்றுவார். இங்கதான் பார்த்தோம். முதல்ல மோசே பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள பிள்ளைகள்லாம் கொல்லணும்னு சொன்னப்போ ஆண்டவர் அவனை மட்டும் கொண்டு போய் யார் கொல்லணும்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க. எந்த அரசு உத்தரவிட்டதோ பிறக்கிற பிள்ளைகள்லாம் கொல்லணும்னு சொன்னாங்களோ அதே அரச குடும்பத்திலேயே போய் அவர் வளர்றாரு. எதுக்கு வளர்றாருன்னா இந்த ஜனங்களை இதே அரசாங்கையில இருந்து கூட்டு போறதுக்கு. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா நம்மளை என்னதான் கொள்ளணும்னு நினைச்சா கூட நம்மளை கொண்டு தேவனோக்கிட்ட நடத்தணும்னா நமக்கு வியாதியோ பலவீனமோ பிரச்சனையோ அழிவின் நல்லமைகளோ அடுத்த படுக்கையா இருந்தாலும் தேவன் திரும்ப எழுப்பி நிற்க வச்சு நம்மளை வாழ வைப்பா, நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது மரணம் ஒன்று ஒரு விஷயம் உங்களை மாறிட்டு போற போறதில்ல. மரணம் வளர்ந்து முடிஞ்சு போச்சு. ஒரு வியாதி வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பலவீனப்பட்டுட்டாலும் அவர்கள் எல்லாமே முடிஞ்சதுங்கிறது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்க தேவ நோக்கம் வல்லமையானதா இருந்தால் the purpose driven life ஒன்று இருக்கு. உங்க வாழ்க்கையில நோக்கம் தெரியும் என்றால் கடைசி வரைக்கும் ஒன்று நிற்பீங்க. எது நிற்பீங்க? ஆண்டவரே நீங்க இதெல்லாம் என்ன சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு நடக்கல, நடக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். என்னை உயிரோடைய பத்திரமா ஆரோக்கியத்தோட என்னை காப்பாத்துங்க, உயிரோடு வாழ்ந்து சுகபலனோடு வாழக்கூடிய நோக்கத்துல நான் நிறைவேற்றணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஜெபம் இல்லாத விசுவாசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுக்காக இருக்கணும்னு தெரியலன்னு அர்த்தம். அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும் நல்லா தெரியணும். அதே போல இயேசுவை கொல்லணும்னு பார்க்கறாங்க, என்னென்னமோ திட்டம் பண்றாங்க. ஆனால் இயேசு எப்பதான் மரித்தார்னா பிதாவானவர் திட்டமிட்டபடிதான் மரித்தார். பிசாசு திட்டமிட்டபடி மறுக்கல. எல்லா பிள்ளைகளையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க, கொல்ல முடியல. யோசேப்பை கொண்டு எல்லாரும் குடும்பமே சேர்த்து கொல்லணும்னு பார்த்தது. அண்ணன் எல்லாம் சேர்த்து கொல்லணும்னு பாக்குறாங்க. போற இடத்துல எங்கேயோ பிரச்சனை பண்ணி மாட்டி விடுறாங்க. எப்படி சிறைச்சி அந்த பண்ணி தூக்கி போட்டுருணும்னு. ஆனா எங்கதான் போறாங்கன்னா கஷ்டம் கர்த்தர் எங்க டிசைன் பண்ணாலும் அங்கதான் போறான். நான் என்ன சொல்றேன்னா உங்க வாழ்க்கையில என்ன விதமான சவால்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை மக்கள் ஏற்படுத்தினாலும் கர்த்தர் உங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சத கண்டிப்பா செஞ்சு முடிப்பார். அங்க எதை வச்சு அவர் செய்யணும்னு நினைக்கிறது என்ன என் மூலமா அவர் செய்ய விரும்புகிறதை செய்யாம அவனை ஈஸியா கூட்டு போக மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறார். நான் சாக ரெடியானவரே, நான் உயிரோடு வந்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாகவே நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. கடைசியில் அவரே சொல்றாரு, நல்ல போராட்டத்துக்கு போராடி ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இப்பயும் நான் ரெடியா இருக்கிறேன், எனக்காக ரெடியா இருக்கேன். அந்த இடத்துல வந்தாரு. அப்படின்னு அர்த்தம், தன் வாழ்க்கையில கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது என்னை கொண்டு செய்து முடித்து விட்டார். எத்தனை நாமே சொல்றீங்க? அவர் அப்படி சொல்ற நிலைமைக்கு வரும்போது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சுட்டே இருக்கிறார். உங்களுக்கே தெரியணும். யாருக்கு தெரியணும்? ஓட்டத்தை முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியணும். அப்படி தெரியலன்னா இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம்னு அர்த்தம். எளியாவது நினைச்சா கொல்ல பாக்குற ஐயோ அப்பா அப்படின்னா அவனுக்கு தெரியாது. இன்னும் பழக்கடிக்கு வந்து பூமியில வாழ வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்துங்க 2000 வருஷம் அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 4000 வருஷம் இருக்கும். 4000 வருஷத்துக்கு அப்புறம் பழக்கடி இதே உலகத்துல வந்து இந்த மக்கள் மத்தியில வாழ வேண்டியது அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சா அவனைதான் ஆகாம போச்சு, எசபேல் கர்த்தா உயிரை போயிடும் அப்படிங்கிறான். ஆண்டவருடைய பிளான் வேற. அதான் சொல்ல நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது நிறைவேறும் மட்டும் நம்முடைய உயிர் போகாது. எதோட அமை சொல்றீங்க? அதை எப்பயுமே போக்கஸ் வச்சுக்காங்க. இது சரீர பிரகாரமான மரணம். இன்னொரு மரணம் ஸ்பிரிச்சுவல் டெத்.
ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் வரும்போது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் உயிர் தெரிந்திருக்கிறாங்க. மறுபடியும் பிறந்தோம் அப்படின்னு வேதம் சொல்றது. பாடகே எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? மறுபடியும் பிறந்தவங்கள ஒரு ஆளுன்னு சொல்லுங்க. சத்தம் ரொம்ப கம்மியா, நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. யாரெல்லாம் நீதிமான் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் மட்டும் கை தூக்கிட்டு ஒருத்தருமே கை தூக்குறியா? என்னன்னு கேட்டா அவர் கூட நீதிமான் தூக்கி நிற்கிறாரு. ஐயோ, அதனால இயேசு சொன்னார், யோவான் ஸ்நானகன் சிறியரிடத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் பெரியவன், ரட்சிக்கப்பட்டவன் அவனை பார்க்கையும் பெரியவன். ஏன்னா இவன் ஸ்திரீரிடத்தில் பிறந்தவர்கள் பெரியவன், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் பெரியவன். அவ யார் பெரியாளுன்னு கேட்டா, பிறப்பின்படி ராஜா குடும்பத்தில் இருக்கிறேன் என்பதல்ல, மறுபடியும் பிறந்ததுனாலே ராஜாவின் குடும்பத்தில் பிள்ளையா இருப்பது. ஆமே. அப்படியே ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைன்னா இந்த ராஜ்யம் எல்லாம் குறுநில மன்னர்கள் தான். அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள். அப்ப அதுதான் முக்கியம். இல்ல இந்த வாரத்துல இரண்டாவது மரணம், செகண்ட் டெத். பைபிள்ல வச்சுக்கிட்டு எப்பவுமே பயமுறுத்தி பேசப்படக்கூடிய காரியத்தை நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். எப்பவுமே நம்ம ரொம்ப பயப்படுத்துறோம்னா அது ரொம்ப பயப்படக்கூடாது. நம்ம ஏற்கனவே செத்து பொழைச்சவங்க எல்லாத்தையும் எல்லாமே, ஆமா எல்லாம் சத்தமா சொல்லுங்க, செத்து பொழைச்சவங்க. மற்றவங்க பாட்டு பாடுறாங்க, நம்ம தான் பாடணும், நான் செத்து பொழைச்சவங்க. உண்மை அதான். உண்மையா பார்த்தா செத்து பொழைச்சது யாருன்னா நம்ம தான் செத்து பொழைச்சவங்க. மற்றவங்கள பார்த்தா அந்த பாட்டுல பாடலாம். என்ன வியாதி வந்துச்சு பொழைச்சிக்கிட்டா அப்படின்னா ஆயிரம் கதையை வச்சு பாடுவாங்க. அதெல்லாம் விடுங்க, அது சினிமா பாடலாவே போட்டோம். நம்ம என்ன சொல்றோம்னா மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். எழுந்தவங்களுடைய நிலைமைய இதுல பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுது. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் அங்க சில வசனங்கள் நிறைய பார்க்க போறோம். இந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஏன்னா இதை வச்சுதான் இந்த இரண்டாவது மரணத்தை பத்தி நிறைய பேசவும் படுகிறது. இரண்டாவது வசனத்திலிருந்து பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து வசனம். பிசாசு என்னும் எல்லாத்துட்டீங்களா வெளிப்பட்ட விசேஷம் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. பிசாசு என்றும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனங்கள் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமடையும் மரணம் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். 6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரிடம் 1000 வருஷம் அரசாளுவார்கள். என்னுடைய பேக்ரவுண்ட சொல்லிடுறேன். நல்லா இந்த சினாரியோ நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரியாம இந்த இரண்டாவது மரணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் டெய்லி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம உயிரோட வந்து போனோம்னா அப்படி இப்படி யோசிக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இது என்ன சொல்றது? சாத்தான் என்பவனும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பிசாசை என்ன பண்றாங்கன்னா கட்டி தூதரானவன் கட்டி 1000 வருஷம் அடைச்சு வைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 வருஷம் இயேசுவின் அரசாட்சி வரப்போகிறதே, மெல்லானியம். நல்லா கவனிக்கணும். இது கவனிக்கிறதுனா வழங்காது, வேலைகள்னா நான் பொறுப்பு கிடையாது. கவனிக்காம விட்டுட்டு எனக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கஷ்டம் இல்லை, திரும்பவும் கேளுங்க. இதே வீடியோ ஆன் பண்ணிட்டு யூடியூப்ல எடுத்து திரும்ப ஒரு 10 தடவை கேளுங்க, விளங்கும். நல்லா சொல்கிறது, 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி வரும். அந்த அரசாட்சி காலத்துக்கு இடையில, அதாவது இயேசு கிறிஸ்து
இந்த சாத்தானை வருஷப்பத்தையும் கட்டி பாதாளத்தில் அடைத்து வைக்க பின்பு அது உடனே வெளியிடக்கூடாது. என்ன சொல்றது? 5ஆம் வசனம் வந்து அதற்கு பின்பு 3ஆம் வசனம் பின்பு அது கொஞ்சம் கால விடுதலையாக வேண்டும். அது வரைக்கும் விசுவாசிகளை, அதாவது மக்களை மோசம் போக்காதபடிக்கு அதை அடைத்து வைக்க படும் என்று சொல்லப்படும். பாத்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ். God is having a second chance to even the devil. பிசாசு இப்படி செகண்ட் சான்ஸ் தராரு. முதல்ல கவனிக்கணும், செகண்ட் சான்ஸ் கிடையாது, உங்களுக்கு தேர்ட் சான்ஸ். அது கிடைக்க போறது தேர்ட் சான்ஸ். எப்படின்னா முதல் சான்ஸ் எங்க? ஆதாமை ஏமாளி வஞ்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வஞ்சித்தான், ஏமாற்றினால் விழுது போயாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுந்துட்டார். மரித்தோழ்ந்து எழுந்த போது அவருடைய வல்லமையெல்லாம் உரியப்பட்டது. ஆனாலும் இப்போது பிசாசாலும் மக்களை இன்றைக்கு மோசம் போக்கிட்டார்கள். இன்றைக்கு மோசம் போக்குவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதுக்கும் தப்பிதான் இயேசுவை விசுவாசித்த ஆண்டவராய் விசுவாசித்து இருக்கிறார். அடுத்து 3வது ஒரு வாய்ப்பு ஏற்படுனா 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பின்பாக மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட பிசாசானவன் திறந்து விடப்படுவான். அப்ப வந்து மீண்டும் மக்களை மோசம் போக்குவதற்கான இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன நடக்கும் சொன்னா வந்து எல்லாரையும் கெடுக்க பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வருது. சரி, அது முக்கியமா அவன் கெடுக்க விரும்புகிறதுக்கு அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தரான். 1000 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறமும் கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஒரே இன்டர்னலா அவன் அடிக்க போறான், நித்தியத்துக்கு அவன் அடிக்க போறான். அது வரைக்கும் அவன் வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். நான் கேட்கிறேன், சாத்தானுக்கே 3 வாய்ப்பு கொடுத்தாருன்னா எப்படிங்க? கெடுக்கிறவனுக்கே 3 வாய்ப்பு கொடுக்குறான்னா விசுவாசிக்கிறவனுக்கு? அதனால வேதம் சொல்றது, பாவம் செய்தவனுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படுமா, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு 1000 தலைமுறைக்கு கிருபை. அப்படின்னா அவனுக்கு 3 சான்ஸ் அப்படின்னா அவனுக்கு 1000 சான்ஸ். அவருடைய கடவுள் எப்படி பார்க்கறாங்கன்னா நம்ம பிள்ளைகளாய் பார்ப்பதனால நம்ம நேசிக்கிறாங்க. இங்க அதுவும் நம்முடைய போக்கஸ் கிடையாது. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் மக்களை மோசம் போக்காதபடி அடைத்து வைக்கப்படுவார்கள் சொல்லிட்டு 4 வசனத்துல கவனிங்க. அன்றைக்கு நான் சிங்காசனங்களை கண்டேன். ஒரு சிங்காசனம் கிடையாது, நிறைய சிங்காசனங்கள் இருக்கிறது. சிங்காசனங்களை கண்டேன், நியாய தீர்ப்பு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். யாரு உட்கார்ந்தார்கள் சொல்றது? அது யாருன்னு பின்னாடி சொல்லுது. அது அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். Those who are all persecuted, கொல்லப்பட்டவர்கள் இயேசுவை அறிவித்ததற்காக. நல்ல கவனிக்கணும், கிறிஸ்துவ நிமித்தம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா நீங்க எடுத்துக்காங்களேன். இயேசுவை அறிவித்தது நிமித்தமாக கொல்லப்பட்ட ஸ்தேவானிலிருந்து அதுக்கு பின்னாடி இருந்தாங்க நிறைய ஊழியக்காரர்கள். எல்லாம் ஸ்தேவான் எல்லாருமே இயேசுக்காக வைராக்கியமாக கொல்லப்பட்ட 12 சீசர்கள். 11 சீசர்களும் 12வது சீசராக அப்போஸ்தலனாகிய பவுலும் கொல்லப்பட்ட ஸ்தேவானும் பிலிப்பு, இப்படி எல்லாம் இருந்தாங்க இல்லையா? இவர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தில் எழுதப்படாத அநேகரும், அதாவது அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்ஸ் மாதிரி இன்னைக்கு கூட ரத்த சாட்சியை கருத்துக்காக நிற்கிறாங்க, செத்து போயிறாங்க, கொல்லப்படுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். முக்கியமான வசம், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை மிருக ஜீவன்களையாவது அதனுடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் தங்கள் முத்திரையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அப்படின்னா அங்க இருந்தவங்க யாருன்னா those who are all rejected, the people who oppressed them to disown Jesus. யாரெல்லாம் இயேசுவை தெரியாதுன்னு விட சொன்னாங்களோ, விட மாட்டேயா இயேசுதான் மெய்யான ஆண்டவர் நின்றாங்களோ, அதன் நிமித்தமாக மரணத்தை சந்தித்தாங்களோ, வசனத்திற்காக கொல்லப்பட்டார்களோ, வசனத்தின் நிமித்தமாக அழிந்து போனார்களோ, அவர்களுடைய ஆத்துமாக்களை சிங்காசனத்தில் பார்க்கிறார்கள். என்னன்னா ஏன் அவங்களை தூக்கி சிங்காசனத்தை உட்கார வச்சு நியாயத்திற்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இந்த உலகம் என் ஆண்டவரே எனக்கு தெரியாதா, எனக்கு இருந்த கஷ்டத்துக்கு வழி இல்லாம ஏசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த தப்பிச்சு வரணும்னா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா தயவு செய்து அந்த மனுஷன் வயசப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஆனால் நியாயம் இருக்க போறது யாருன்னா, நீ இதை சொல்ற நானும் மனுஷன் தானே, உன்னை போல சாதாரண மனுஷன் தானே. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், எனக்கு அதே நெருக்கம் வந்த போது, என்னை கொல்ல வந்த போதும் இயேசுக்காக நின்றேனே, நீ ஏன் நிக்கலைங்கிற ஒரு கேள்வி விடாது. அந்த கேள்வி கேட்க யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா,
மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் வெற்றி சிறந்தவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்போ சிங்காசனத்தில் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து இருக்கிற அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக தங்கள் உயிரையும் அற்பமாக எண்ணி உயிரை கொடுத்தவர்கள். சரி, இதுல என்னன்னா, இதுல இருந்தவர்களையும் நான் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் இயேசுவோடு எழுந்து 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப இவங்களை எப்ப எந்திரிச்சாங்க? எல்லாரும் கவனமா பாருங்க. இவர்களை எப்போது இயேசுவுடன் கூட எழுந்தார்கள்? இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. எழுந்து 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு. அப்ப எப்போ உயிரோடு எழுந்தாங்க? நீங்களும் நானும் எப்ப எழுந்தோம்? நீங்களோட எப்ப எழுந்தோம்? இயேசு எப்ப 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் உயிரோடு எழுந்தாரோ அவரோடு கூட நாமும் உயிரோடு எழுந்தோம் என்று வேதம் சொல்றது. இட் இஸ் காட். வசனம் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தவர்கள் சொல்லும் போது 2 விதமான உயிர் தெழுந்தவர்கள். ஒண்ணு, இயேசுவுக்குள் மரித்து இயேசுவுக்குள் உயிர் தெழுந்தவர்கள். அதாவது இயேசுவின் சிலுவையிலே மரணம், சிலுவையிலே பாதாளத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உயிர் தெழுந்தல். இந்த 2 இருக்கு இல்லையா, மரணமும் உயிர் தெழுந்தலும். அதுல நாம் எப்ப பங்கடைகிறோம்? எப்ப ஞானஸ்நானத்தில் பங்கடைகிறோமோ அப்போது இயேசுவுடைய மரணத்தின் சாயலாகவும் வெளியில வருவது உயிர்த்தெழுதலின் சாயலாகவும் நினைக்கிறோம். அப்படின்னா we have been united with Christ symbolically outside. We already faced the death and the resurrection. இயேசுவோடு மரணத்து உயிரோடு இருக்கிறோம். இதை பற்றியதான ஃபோக்கஸ் கிடையாது. நல்லா கவனிக்கணும். அது கேட்க சொல்றேன்னா இதுவும் அதுவும் நினைச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க அவர்கள் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடனே உயிர்த்து கிறிஸ்துவுடன் 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். நல்லா கவனிக்கணும். இதுல இயேசு கிறிஸ்து வரும்போது, இந்த 2வது வரிகள் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். எத்தனை நாமே சொல்லி ஏதோ கிளீனா சொல்லும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுப்புவார்கள். அதனால பாத்தீங்கன்னா நான் பின்னாடி பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்து வரும்போது முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்படின்னா those who all believed in Jesus, மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாலும் இயேசு திரும்ப 2வது வருகையில் வரும்போது, ஏற்கனவே வந்து போயிட்டார். 2வது வருகையில் வரும்போது அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள். உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாகி அவரோடு இணைவாங்க. அப்படின்னா நல்லா கவனிக்கிறோம். உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து உங்களுக்கு பாதாளமா நரகமா தீர்மானத்தோடு நீங்க இருக்க மாட்டீங்க. திரும்ப சொல்றேன், உங்களுக்கு பரலோகமா நரகமாகிறது எங்க தீர்மானிக்கிறது தெரியுங்களா? என்றைக்கு ஆண்டவராக இயேசு விசுவாசித்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற நாளிலே தீர்மானிக்கப்படும். அப்ப இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அதே நேரத்தில் தனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், போராட்டங்கள், அந்த மத்தியிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்கள் என்ன நடக்கும்? செத்தாலும் படைப்பாங்க, உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உயிரோடு எழுந்தவர்களும் மரித்தவர்களும் இருக்கிறாங்க. மரித்த உயிரோடு எழுந்தவர்கள், அதாவது உயிரோடு வாழ்ந்து மறுரூபமானவர்களும் இருப்பாங்க பரலோகத்துல. மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் இருப்பாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல பழைய உடன்படிக்கைங்கிற புதிய உடன்படிக்கை வாழ்ந்தவர்கள் மரித்தவர்களும் அங்க இருக்கிறாங்க. இங்க பேசப்படுவது மரணமடைந்த மற்றவர்கள். 5வது வசனம், அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல்னா இயேசு கிறிஸ்து வரும்போது யாரெல்லாம் அவரோடு கூட உயிரடைந்து எழுந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்தவர்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது திரளான தூதர்களோடும் எக்கால ஊதுகளோடும் மக்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட வருவான்னு இருக்கு. பரிசுத்தவான்களோடு சேர்த்து வருவான்னு இருக்கு. அப்போ மரித்தவங்க உயிரோடு இருக்குவாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, மறுரூபம் அடைவோம். இப்ப நடக்கும்போது என்னன்னா, ஏற்கனவே செத்து போன உயிரோடு இருக்குவாங்க, அடக்கம் பண்ணப்பட்டவங்க பூமியில் உயிரோடு இருக்குவாங்க, உயிரோடு இருக்கிற மறுரூபம் அடைந்தவரோடு இருந்துச்சு போவோம். இவ்வளவு பேர் போனாலும் நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் உட்காருவாங்கன்னு சொன்னா, நியாயம் தீர்ப்பது உட்கார்றதுக்கு யார் உட்காருவாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வார்த்தை நிமித்தம் தங்கள் ஜீவனை ஒப்படைக்கவும் துணிந்து உயிரை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் நியாய விசாரிக்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவங்களாம் வச்சு நம்மள இருந்து நியாயம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்ப நியாயம் இருக்கிற விஷயத்தை பத்தி பேசலாம். இங்க பேசுறது முதல்ல
4 வருஷம் உயிர் பெறுவதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. 5ஆம் வசனம் சொல்றது, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமானாலும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தவான். எல்லாம் சொல்லுங்க, உங்களை பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் பரிசுத்தவான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க எல்லாம் பரிசுத்தவான். you are the saint. ஆமா, செயின்ட் ஜோசப், செயின்ட் மார்க், மத்தேயு செயின்ட் எல்லாம் கிடையாது, நீங்க தான் செயின்ட். அவங்கள செயின்ட் ஆக்கப்பட்டாங்க. அவங்க உண்மையிலாங்க அவங்க செயின்ட் தான். அவங்க செயின்ட் அறிவிக்கிறது 1000 ப்ராசஸ் வச்சிருக்கிறாங்க. அங்க போனேன் கும்பிட்டு 40 நினைச்சு ரொம்ப சொல்லுவாங்க. இன்னும் டெவில் சர்டிபிகேட் கொண்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், இல்ல இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ப முடியாது, பிராக்டிக்கல் எவிடன்ஸே கிடையாது, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுவார். அதுக்கு மேல எல்லா மனுஷங்களாம் கூடி தீர்மானம் பண்ணி இல்ல இது நம்ம மத்தேயு வந்து உண்மையிலேயே அவன் செயின்ட் தான், அப்புறம் அறிவிச்சலான்னு ஒருத்தர் அறிவிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அறிவிப்பாங்க. அன்னை தெரசா கூட செயின்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், உங்களை தூயர் அறிவிக்கணும்னா இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இறக்கப்படணும். ஆனா அவர் இறக்கவுள்ள தேவனா இருக்கிறபடியா இந்த மனுஷங்களே சிக்க விடாம நம்மளை எல்லாம் பரிசுத்தவான்கள் அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒருத்த நாள் நம்மளை பரிசுத்தவான்னு சொல்ல மாட்டாங்க. ஐயா உன்னை பற்றி தெரியாதா, ரோட்ல இருந்து பேசிட்டு இருப்பேன், ரொம்ப மோசமான ஆளு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர் எப்படி பாக்குறாரு, நீ ரோட்ல நின்னியா வீட்டுல நின்னியாங்கிறதுக்கு மேல நான் உன்னை பரிசுத்தமாக்கிறேன். பரிசுத்தமா இருப்பார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்க பரிசுத்தமாக இன்னும் நல்லா இல்ல, ஏன் நல்லாதான் தோற்று போட்டுருக்கு, வெள்ளையாட்டானே இருக்கு, இன்னும் வெள்ளையாகட்டுமே, இன்னும் வெள்ளையாட்டுமே, இன்னும் வெள்ளையாகட்டும். அவர் அப்படிதான். அதாவது உங்கள் பரிசுத்தத்தில் உங்களுக்கு திருப்தி வந்துடக்கூடாது. நீங்க எதை பெற்றுக்கொண்டாலும் திருப்தி வந்துடக்கூடாது. அதாவது ஐஸ்வர்யமா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தாலும் திருப்தி பற்றவே கூடாது. இன்னும் ஐஸ்வர்யமா இருப்பேன், எதுக்கு எனக்கு வேணும், எனக்கு தான் வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் தேவையான சேர்த்து வச்சுட்டேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, அதுக்கப்புறம் என்ன வாரிட்ட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் சந்ததி பலத்தது. அப்ப நான் வாரி இறைக்கணும்னா எனக்கு இருந்தா தான் இறைக்கிறதுக்கு, எனக்கு போதும், என் பிள்ளைக்கு போதும், என் பேர பிள்ளைக்கு போதும் நினைச்சிங்கன்னா சொல்லணும். நீங்க எப்படி யோசிக்கணும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு பத்தாது, என்னை இன்னும் ஆசீர்வாதங்க நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கணும், அநேக ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கட்டவங்களுக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், ஆலயங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் அள்ளி கொடுங்க ஆண்டவரே. என்ன ஆசைன்னா கொடுக்கணுங்கிற ஆசை. அதுக்காக எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அதை விட்டு வேற பேசக்கூடாது. இங்க மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரை உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தல் சொல்லிட்டு முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. செகண்ட் டெத் ஒன்று இருக்கு. அந்த செகண்ட் டெத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. அந்த செகண்ட் டெத் என்ன? இப்போ 10ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளை இடம் காணப்படவில்லை. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பூமியும் கிடையாது, வானமும் கிடையாது. ஓப்பன். இப்ப பூமியில வச்சு நியாயம் இருக்கல, பரலோகத்துல வச்சு நியாயம் இருக்கல. சிங்காசனம் இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப பிசாசனம் வந்து இது போட்டாச்சு. இப்ப எல்லாமே பிளைனா இருக்கு. நல்லா கவனிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டு அப்பொழுது ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நல்ல கவனிக்கணும், இது நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு. சிங்காசனத்தை உட்கார்ந்து இயேசு நியாயம் இருக்கிறது. இது நியாயம் தீர்க்கிறது. சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரையும் ஒப்பித்தது. பாதாளமும் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன.
யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். நல்லா கவனிங்க, திரும்ப என்ன சொல்றது? மரணம் தனக்குள்ள தன்னிடத்தில் இருந்த மரித்தவர்களை ஒப்புவித்தது, பாதாளத்தில் இருந்தவர்கள் அவர்களையும் ஒப்புவித்தது, தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும், இதுவே இரண்டாவது மரணம். எது இரண்டாவது மரணம்? அக்கினியும் மன்னிக்கணும், பாதாளமும் மரணமும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவதுதான் செகண்ட் டெத். நல்லா கிடைக்கலாம். மரணமும் பாதாளமும் அப்படின்னா, மரணம் இன்னைக்கும் எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யிட்டு இருக்கு. அதாவது பிசிக்கல் டெத் நடந்துட்டு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டெத் நடந்துட்டு இருக்குது. அது பிசிக்கல் டெத்தா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் டெத்தா இருந்தாலும் ஒரு நாள் இந்த மொத்த மரணமும் பாதாளமும், பாவம் செஞ்சவங்க போவாங்க, பாதாளத்துக்கு போவாங்க, பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். மரணத்துக்கு மொத்தம் உருவாயிருக்கிற மரணத்தின் அதிபதியாக பிசாசானவரும், பாதாளத்தின் சொந்தக்காரனாக இருக்கிற பிசாசானவரும் அக்கினி கடல்ல தள்ளப்படும். அப்படின்னா டோட்டலி அவனை வெளியே கொண்டு வந்து உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. அக்கினி கந்தம் கடல்ல போட்டுருக்காங்க. அதுதான் இரண்டாவது மரணம். அப்படின்னா இரண்டாம் மரணம்னா அந்த மரணத்தில் யாரெல்லாம் பங்காளிகளா? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, இதுதான் விஷயம். அப்ப இந்த இரண்டாவது மரணத்தில் இவனுக்கு யாருக்கு பங்கு இல்லைன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் அக்கினி கந்தம் கடலில் தள்ளப்படுவான். அது யாருக்கு நியமிக்கப்பட்டது? மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்பதும் மரணமும் பாதாளம் போடப்படுகிற இடம் என்பது விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட இடம் அல்ல, மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம் அல்ல, அது பிசாசானவர்களுக்காக வைக்கப்பட்ட இடம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமாக உலகத்தை பேசுவாங்க. அந்த மாதிரி சொன்னா சிலர், அவர்களுக்கு அவங்க பாஷையை சொன்னா சிலர் துரதிர்ஷ்டவசமாக அங்கே போகிறாங்க. எதனால? சிலர்லாம் பலர். ஏன் போறாங்க? ஏன்னா விசுவாசிகள். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாடு நீங்க வச்சுக்காங்க. எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா வேதத்துல பார்த்தா மூன்றில் ஒரு பங்கு வரும். மூன்றில் ஒரு பங்கினர் இயேசுவை விசுவாசித்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தபடியால் இயேசு வரும்போது மரித்தவர்கள் உயிர் தந்துடுவார்கள். ஒரு கூட்டம் முன்னாடியே உயிர் தந்துடும். அவங்களுக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவர் வரும்போது அவருடைய கிரியைக்கு தக்க பலன் கொண்டு வருவார். முன்ன வர்றது பலன். அந்த நீங்கள் நான் எதை அடைய போறோம்னா, இயேசுவை விசுவாசித்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பலனை பெறப்போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, தண்டனை இல்ல, நியாய தீர்ப்புல பலனை பெறப்போகிறோம். சத்தமா சொல்லுங்க, பலன் பெறப்போகிறோம். அவருடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னாரு. என்னென்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய பலனை பெறுவோம். நல்லா வச்சிருந்தீங்கன்னா, நல்லா செஞ்சிருந்தீங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு அறிவித்து அவங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல சேர்த்து பல ஒரு ராஜ்யத்தின் வாசிகளை மாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் பெருசா இருக்கும். உங்களுக்கு வைக்கிற கிரீடம் இருக்கு இல்லையா, முத்திரைகள் பதித்த முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட நல்ல கிரீடத்தை போட்டுலாம். ஒண்ணுமே இல்லைன்னாப்பா இந்த வச்சுக்கோ, உனக்கு ஒரு கிரீடம் இருக்கு. அந்த கிரீடத்துல ஆண்டவர் இதெல்லாம் ஓர வச்சதே இல்லையா, அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் தங்கத்திலையும் வயிறு வச்சுட்டு எனக்கு மாட்டாங்க. ஆமா ஆமா, நீ என்ன செஞ்சியோ அதுக்குரிய பலன் தான், வச்சுக்கோ. அப்பயும் பாத்தீங்கன்னா நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழும்புகிற அந்த கூட்டத்தினரோடும் நீங்களும் நானும் உயிரோடு இருந்திருக்கோம். அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்களுக்கு இரண்டாவது மரணத்துக்கு பங்கில்லை. எல்லாம் ஆமென் சொல்லுவாங்க. இரண்டாவது மரணத்துல பிசாசும் நரகமும் பாதாளமும் தள்ளப்படுகிற, பிசாசு பாதாளமும் தள்ளப்படுகிற அந்த இடத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பிசாசு இருக்கிற இடத்துல சம்பந்தம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, பிசாசு இருக்கிற இடத்துல நான் இருக்கப்படல. முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள் பாக்கியவார்கள். முதலாவது உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் பங்கடைவாங்க சொன்ன? அவரோடு இருக்கிறவர்கள் வருவார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வருவார்கள், விசுவாசித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். இதுல நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுப்புவார்கள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் காலத்துல இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்னாடி அவரை ஆண்டவராக விசுவாசித்து எழுந்த எல்லாரும் வருவார்கள். இன்க்ளூடிங் யாருன்னா, சிலுவையில நீ போன நினைச்சுக்க காண்டவர் என்ன அவன் வரைக்கும் வருவான். அங்கதான் முதல் வச்சு, ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது விசுவாசித்தான்.
இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தான், அவருடைய மரணத்தை விசுவாசித்தான், அவன் பரலோகத்துக்கு வருவார் என்பதை விசுவாசித்தான். ஆமென். அவனோடு கூட அவன் வருவான். அப்ப அங்கிருந்து யாரெல்லாம் விசுவாசித்தாண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். அந்த அவர் வரும்போது இன்னைக்கு இயேசு வந்தால் நம்மளாம் உயிரோடு எழுந்து அவரோட மறுரூபமாகி போயிடுவோம். அவரோட மறுரூபமாகி போனவர்கள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏன்னா முதல்ல அவங்க ஜெயிச்சிட்டார், முதல் உயிர்த்தவர்கள் பங்கடைந்தவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டார். அதுக்கு சொல்லுங்க 20ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனமாக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவரும் பாக்கியவானும். எல்லாம் சொல்லுங்க பாக்கியவானும். எல்லாம் சொல்லுங்க பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க நான் பாக்கியவான். ஆமா சத்தமா சொல்லுங்க பாக்கியவான். ஆமா I am blessed. ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பொறாமைப்படத்தக்கவர்கள். ஆங்கிலத்தில் மோஸ்ட் என்வைட் பீப்புள். அவளை பார்த்தா பொறாமப்படும். நல்ல அவனால பொறாமப்படுறாங்க. அவளை பார்த்து என்னை பார்த்து எல்லாம் பொறாமப்படுறாங்க. ஆமா பொறாமப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் செகண்ட் இடத்துலயே வராம ஃபர்ஸ்ட் இடத்துலயே எஸ்கேப் ஆயிடுவீங்களே. எப்படி பார்த்தீங்கன்னா முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து இரண்டாவது மரணத்தில் எஸ்கேப் ஆயிடுங்க. முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடையாதவனுக்கு இரண்டாவது மரணத்துக்கு இக்கிட்ட அங்கிட்டான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மரணம் தண்ணி உள்ளவர்களை ஒப்புவிக்கிறது, பாதாளம் தண்ணி உள்ளவர்களை ஒப்புவிக்கிறது, சமுத்திரம் தன்னுடைய ஒப்புவிக்கிறது. எல்லாமே பாருங்க. என்கிட்ட வேணா சட்டம் இருக்கா வச்சுக்கோ, எல்லாரும் கூட சப்மிட் பண்ணுது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு நடத்துகிறார். அந்த நியாய தீர்ப்பு நடக்கும்போது எல்லாமே தனக்குரியவர்களை கூட சப்மிட் பண்ணிதான் என்னதான் என்கிட்ட இருக்கவா, இந்த என்கிட்ட இருக்கிறவன் இதுதான் என்கிட்ட இருக்கவன் எல்லாம் சப்மிட் பண்ணிடுது. ஆனா சப்மிட் பண்ண எல்லாரையும் பட்டியல் எடுக்கிறாங்க. பல புஸ்தகங்கள் திறக்கப்படுது. அதுல ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படுது. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எல்லாம் அன்றைக்கு இல்லையோ, எப்படி ஜீவ புஸ்தகம் அவங்க பேர்ல எப்படி இருக்கும். ஏன் இருக்குன்னா மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயரை கிறுக்கி போடுது. அப்படின்னு அர்த்தம், அவனுடைய பெயர் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். மோரியாமலையில அவன் பார்த்தான். மேல தேவனோட கூட 40 நாள் பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் அவனுக்கு விலைக்கு காண்பிக்கும் போது பார்ப்பா ஒரு பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு அப்படின்னு காமிச்சார். ஆனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன் காணல் தேசத்துக்குள்ள போகல. ஆனா கர்த்தருக்குள்ள பத்திரமா இருக்கான். அவன் அங்க வந்து நிற்பான். ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடணும் அவனே சொன்னான். அப்படின்னு அர்த்தம், அவங்க ஜீவ புஸ்தகம் என்பது அன்றைக்கு இருந்தே கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்து வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார்களோ அப்ப இருந்தே, அதாவது இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டுக்குட்டியின் நிழலாட்டத்தின் ரத்தத்தை விசுவாசித்து பின்பற்றி வந்தவர்களையே கர்த்தர் ஏற்றுகிறார். அந்த நிழலாட்டத்துக்கான ஆட்டுக்குட்டியின் பலிகளை எல்லாம் முன்னாடி இருந்தவர்களையே அவர் ஏற்றுக்கொள்கிறார். யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்கும் இரண்டாவது மரணத்திலே பங்கு இல்லை. திரும்ப வாசிப்போம். 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தன்னுள்ளவர்களை மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படி நியாயத்துக்கு வழங்கினார். அவருடைய கிரியைக்கு தக்கதான பலன் முன்னாடி வந்தது. இப்போ கிரியைக்கு தக்கதான நியாய தீர்ப்பு வரும். பலன் வேற, ரிவார்டு வேற, பனிஷ்மெண்ட் வேற, ஜட்ஜ்மெண்ட் வேற. இப்ப ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அப்படின்னா இயேசுவை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் பாக்கியவான். அவர்களால் சொல்றாங்க பல பாக்கியவான். அவர்களுக்கு இரண்டாவது மரணத்தில் பங்கடைகிறது. இதை விசுவாசித்து பின்மாறி போனவங்க நடந்ததான் கஷ்டம். இது இங்கிட்ட அங்கிட்டான்னு தெரியாம இருக்கும். விசுவாசித்து கத்தரை கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு கத்தரை விட்டுட்டு போயிடறாங்க இல்லையா? அவங்க அப்படி வருவாங்களா இப்படி வருவாங்களா இங்கிலீஷ் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அந்த முதலாவது வீட்டுல பங்கடைவாங்களான்னு கூட சொல்ல முடியாது. முதலாவது வீட்டுல ஏன்னா அவருடைய கிரியைகளும் அவருடைய விசுவாசங்களும் கடைசி வரைக்கும் கத்தருக்குள்ள உறுதியா இருந்தாங்க. ஏன்னா முதலாவது வீட்டுல இருந்து வந்தவங்க சிங்காசனம் உட்காந்து நியாய தீர்ப்பு பண்றாங்களா? அவங்க நியாய தீர்ப்பு எப்படி பண்றாங்களா? யாரை வச்சு சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டேன், அதனால முடியல, அதனால கரெக்டா உங்க பின்பற்றி வர முடியல, நான் சொல்லி சாக்கு போக்க சொல்லுவாங்க இல்லையா? நான் உயிரியே கொடுத்துருக்கேன்பா பாரு. அவங்க அந்த மக்களால் நியாயம் இருக்கிறதுக்கு அவர் உட்காரல. யாரு உங்களை போல என்ன போல பாடு வச்சு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நாங்கள் உயிரோட எதிர்த்து உட்காந்துருக்கவங்க எல்லாம் மேல வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர்கள் நியாய தீர்ப்பு செய்கிறார்கள். அவரை வச்சுக்கிறாங்க. அவர் நியாய தீர்ப்பு பண்றது இல்லை.
இந்த நியாயத்தை பண்ண உனக்கு பாதாளத்தில் பரலோகத்துக்கு கொண்டு வந்தாலும் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமும் பலனும் கரெக்டா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உங்களையா உட்கார வச்சிருக்கிறாரு கேட்டா, கிறிஸ்துவ நிமித்த பாடல் அனுபவித்த ரத்தத்தை சிந்து உயிரை கொடுத்தீங்க. கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கவும் பிரிந்து நிற்கிறவர்கள் அதுக்காக மாற்ற ரெடி பண்ணல. கடைசி வரைக்கும் என்ன நடந்த கதை உங்களுக்காக வாழணும். சாவே வந்தாலும் கூட சாவின் மத்தியில் ஆண்டவரை நான் வாழணும். இந்த சத்துரு கைகளுக்கு என்ன விலைக்கு காப்பாற்றுறேன், நான் வாழணும், உமக்காக வாழணும். சாதனை காண்டவே என் ஆவி ஒப்பு கொடுக்க அடிக்கடா அப்படின்னு நிற்க கூடாது. ஓடல விஷயம் கிடையாது. இயேசு நேரத்தில் ஒளிஞ்சு மாறி போயிட்டாரு. ஏன்னா இவங்க கையில சாதனைக்காக இயேசு வரலாம், சிலுவையில மறிக்கிறதுக்காக வந்தார். அது வரைக்குமே கர்த்தர் எங்க உயிரை கொடுக்கணும் கர்த்தரை பார்த்துதான் உயிரை கொடுக்கறது ஒப்பு கொடுத்தார். இதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்காக கிறிஸ்துவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்டேஸ் ரெடி ஆகிடும். மார்டேஸ் உருவாக்குறதுக்கு ஒரு ஊழியமே நடக்குது தனியாக. சாகுறது கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியம் இருக்க போறாங்க. நல்ல வேலை சில பிள்ளைலாம் தப்பிச்சாங்க. அதை சொல்றாங்க என்னது அந்த பாயிண்ட் பிளாக்ல தப்பிச்சாங்க சொல்லலாம் சில பசங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, கர்த்தருக்காக வாழ்றது முக்கியமான சாதனை முக்கியம் கிடையாது. சாதனை யார் வேணா சாகலாம். சாதனை கஷ்டமா, வாழ்றது கஷ்டமா இந்த உலகத்துல? எது கஷ்டம்? சாகுறது ஒரு நிமிஷம் ஏதோ நடந்து போச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் சேர்ந்து ஏதோ பண்ணிடலாம். சாதனை ரொம்ப கஷ்ட சுலபம். ஆனா அந்த சாத வேண்டிய நிலைமையில நின்று நான் வாழ்வையா என் ஆசிரியர் ஏசப்பையில வாழ வைப்பாரு. நான் வெற்றிகரமா வாழ்வேன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்படி வைப்பாரு. ஆண்டவரே இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்துங்க, எனக்கு அற்புதமாக வாழ வைக்க ஆண்டவரை நிற்கிறாங்க பாருங்க. அவங்களோட ஒரு பெரிய சேலையே நிற்கும். அவங்க பெரிய தேவ தூது கூட்டமே வேலை செய்யும். ஏன்னா வாழ தீர்மானிச்சுட்டான். இவனை வாழ வைக்கிறத விட பரலோகத்துக்கு பெரிய வேலையே கிடையாது. ஃபுல் ஸ்விங்ல ஆகிடுறாரு. அப்ப வாழ தீர்மானிக்கிறத வாழ்க்கையில முக்கியமே கூட எந்த இடத்துலையும் சரி ஆண்டவர்கள் வாழ பிடிக்கல, செத்து போறீங்க இடத்துக்கு வரவே கூடாது. நானும் நிறைய சமயத்தில் அந்த மாதிரி மனநிலைகள்லாம் போயிருக்கேன். என்ன சில சமயம் இருக்கக்கூடிய நெருக்கங்களை போராட்டங்கள்மா சி போ என்னத்தான் வாழ்க்கிறார் இன்னும் யோசிக்கல வரும். ஆனா அப்பா எப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வரணும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எப்பயும் ஒன்றும் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு எதுக்கு அழைக்கப்பட்டேன், எனக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தவன் இந்த உடற்பட்டு பேச சொல்லி கூட பேசிட்டு கூடாது. ஆண்டவரே என்னை மன்னிக்கிறேன், நான் பேசின வார்த்தைகளை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என் வாயின் வார்த்தைகளை மன்னிங்க. இப்படிப்பட்ட தவறான வார்த்தையை உச்சரித்ததற்காக என் உதடுகளும் என் நாமும் சுத்திகரிக்கப்படட்டும், என்னை மன்னிங்க, என்னை நீடித்தாய்க்கு ஆசிரம் திருப்பி அப்படின்னு திரும்ப மன்னிக்காது எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் அதுக்கலாம். ஏன்னா கடவுளோட நம்ம சரியாயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் கரெக்டாக போகும். நம்மளோட தப்பு பண்ணிடுது ஒன்றும் ஓட வேண்டிய கிடையாது, ஒளி வேண்டிய கிடையாது. என்னத்த தப்பே பண்ணாங்க. போன தடவை போன வாரம் பார்த்தோம் இல்லையா, குற்ற உணர்வு வந்தவொடனே போய் தற்கொலை பண்ணிக்கிறது. குற்ற உணர்வு வரும்போது தற்கொலை பண்ணக்கூடாது, கர்த்தரிடம் போய் நிற்கிறேன். என் மனசாட்சியிலே என்னை கழுவி சுத்திகரிப்பீரா. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறேன், என் ரத்தம் என் மனசாட்சியை கூட கழுவி சுத்திகரிக்கும். தைரியமா மட்டும் அந்த நிற்கப்படமாக வாழ முடியும். எல்லாரும் உங்களை பார்த்து நீ அப்படிப்பட்டவங்க தானே அப்படி நல்லா கை நீட்டும் போதும் கர்த்தர் மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் நடந்து முடிந்ததை பேசுவாங்க. கர்த்தர் நீங்க யாரும் பேசுவாங்க. மனுஷங்களை பார்க்கறாங்க, நீங்க பார்க்கணும். இதனால ரெண்டாவது மரணத்துல உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வருகிறது சொன்னால், முதலாவது உயிர்த்தலில் பங்கடைந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது இயேசு வரும்போது யாரெல்லாம் அவரோடு உயிரோடு எழுந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாவது நியாயத்திற்கும் கிடையாது, பிசாசானவன் போடப்படுகிற மரணமும் பாதாளமும் போடப்படுகிற நரகத்துக்கு பங்கே கிடையாது. அப்படின்னா நீங்களும் நானும் நரகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். பரலோக பிதாவோடு வாழும்படியாக இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்க சொல்றது 14 வருஷம் 20 வெளிப்படுத்தல் 20-14 அப்படி மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இதுவே இரண்டாம் மரணம். அக்கினி கடலில் தள்ளப்படுவதால் இரண்டாவது மரணம். அந்த மரணமும் பாதாளமும் அதோட பிசாசும் சேர்த்து தள்ளப்படுகிறது. ரைட்டுங்களா? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான், அவன் இரண்டாவது மரணத்திலே பங்கடைவான். அப்படின்னா those whose names are not in the book of life, they will face the second death. அவர்கள் இரண்டாவது மரணம். யாருடைய பெயரெல்லாம்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவங்க இரண்டாவது மரணத்தை சந்திப்பாங்க. தட் மீன்ஸ் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு என்ன இருக்கும்? இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியால் உங்களுக்கு பாதாளம் நியமிக்கப்படுகிறது, இரண்டாவது மரணத்தில் பங்கெடுக்க. அப்படின்னா இந்த இரண்டாவது மரணத்தில் பங்கெடுத்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்து வருவது. திரும்ப சொல்றேன், இந்த இரண்டாவது மரணத்தில் பங்கெடுத்தவர்களுக்கு மறுபடியும் உயிர் தருவது கிடையாது. திரும்ப வந்து இன்னொரு சான்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் விசுவாசனுக்கு 3 சான்ஸ் கொடுத்துட்டாரு. விசுவாசனுக்கு 3 சான்ஸ் கொடுத்துட்டாரு. சொல்ல போன 4 சான்ஸ். பரலோகத்துல ஒரு சான்ஸ் கொடுத்து போடாம விட்டார். பூலோகத்தோட ஏமாத்திர ஒரு சான்ஸ் கிடைச்சது. இயேசு மரித்தோட உயிர்த்ததுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாதாளத்தை அடைச்சு வச்சதுக்கப்புறம் அடைச்சு வச்சதுக்கப்புறம் பழவெளி தாழ்ந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நியாயத்தை இருக்கு. நான் சொல்றேன், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து இருக்கீங்க, விசுவாசத்தவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, இரண்டாவது மரணத்துல உங்களுக்கு பங்கு இல்ல. அப்பா ஆளுங்கெல்லாம் தூக்கி விட்டுக்கிறோம், நல்லா சாக போட்டப்பா அப்படின்னு நாளைக்கு நினைச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாதுமா? ஆமா, கடைசி வரைக்கும் உங்களை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்க விசுவாசத்தை தடுமாறதுக்கு என்ன வேலை செய்யும் அத்தனை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதன் மத்தியில் விசுவாசத்தை வாங்கணும். விசுவாசிக்கிறவங்க கடைசி வரைக்கும் கர்த்தரோடு கூட நடக்கணும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனம் சொல்றது, மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்துக்கான ஷார்ட் விஷயம் நியாயப்பிரமாணமும் பாவமும் தான். நியாயப்பிரமாணம் வச்சு நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் வந்துச்சு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மரணமே உன் ஊர் எங்கன்னா உன்னுடைய பலன் எங்க போச்சுப்போ, உன்னுடைய வல்லமை எங்க போச்சு. இப்ப உன்னால என்னை கொட்ட முடியாது, என்னை கொத்தி கொட்ட முடியாது. ஏனென்றால் மரணத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, மரணத்துக்கு என் மேல. நான் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்திருக்கிறபடியால் இரண்டாவது மரணத்தில் எனக்கு அதிகாரம், இரண்டாவது மரணத்தின் மேல் எனக்கு அதிகாரம் என்றால் இரண்டாவது மரணம் என்ன மேற்கொள்ளலாம். எல்லாம் சொல்லுங்க, இரண்டாவது மரணம் என்ன? செகண்ட் டெத் cannot overtake me. என்னை மேற்கொள்ளாது. இரண்டாவது மரணம் என்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நான் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுச்சா? முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்தவர்கள் இரண்டாவது மரணத்துக்கு சம்பந்தம் இல்லை. முதலாவது இப்படி சொல்றோம்னா, முதலாவது மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர்கள் இரண்டாவது மரணத்தில் பங்கெடுக்க வேண்டியது. எத்தனை பேர் புரியுது? பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்தவர்கள் எபேசியர் 2வது வசனத்தில் வாசிங்கன்னா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். முன்னே நீங்கள் அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து கிடந்தீர்கள் என்று 2வது எபேசியர் 2:1 ஆரம்பிக்குது. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்கள் பாவங்கள் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்படின்னா நம்மளை எழுப்பி பிதாவோடு வலது வாசலுக்கு உட்கார வச்சுட்டார். ஆகவே முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்தவர்களுக்கு இரண்டாவது மரணத்திலே எந்த விதமான பாதிப்புகளை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாம் சொல்லுங்க, உண்மையில சேதப்படுத்தாது. இரண்டாவது மரணம் என்னை சேதப்படுத்தாது. நான் நரகத்திலே சேதப்பட மாட்டேன். அவரோடு கூட ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன். இயேசுவின் நாமத்திலே என்றென்றைக்கும் எனக்கு ஜீவன் உண்டா இருக்குது, பரிபூரணம் உண்டா இருக்குது. நான் பாக்கியவானும் பரிசுத்தமாய் இருக்கிறேன். ஆமென். அவர்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதனால ஏதாவது நடந்துருவோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தரால் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னும் சில வசனங்களை பார்க்கணும், நேரம் இல்லை.